Hi guys, hello everyone. Welcome back to PK Rain Technologies. இந்த லைவ் வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா கிராக் யூபிஎஸ்சி வித் த பவர் ஆஃப் ஏஐ. நிறைய பேர் டே டு டே லைஃப்ல யூபிஎஸ்சி குரூப் எக்ஸாம்ஸ் எல்லாமே படிச்சிருப்பீங்க. பட் இன்னும் கூட நான் கிளியர் பண்ணல சார். ஐ ஹாவ் சம் டவுட்ஸ். ஒரு கிளாரிட்டியே இல்லை, அந்த மாதிரி ஒரு கான்செப்ட்ஸ்ல இருந்திருப்பீங்க. ஸோ அவங்க எல்லாருக்கும் தான் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, ஃப்ரெஷர்ஸ் இந்த இயர்ல இருந்து நான் எக்ஸாம்ஸ் எழுத ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்றவங்களுக்கும் இந்த வீடியோஸ் இருக்கு. ஆக்சுவலாக நம்ம எப்படி டிஃப்ரெண்ட்டாக டீச் பண்ணுறோம் இந்த மாதிரி பீப்புள்ஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பர்ஃபெக்டான ஸ்ட்ரக்சரல் வே, கரெக்டான ஸ்ட்ராட்டஜி ஃபார்ம் பண்ணி கொடுத்துருவோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வாட் வி ஆர் கோனா டூ வித்தின் த டே, ஹவு மச் டே தே வாண்ட் டு கிராக் த கோர்ஸ், அதை பேஸ் பண்ணி கொடுத்துருவோம். அதே மாதிரி நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி புக்ஸ் வாங்கணும், இவ்வளோ புக்ஸ் படிக்கணும், அந்த மாதிரி கான்செப்ட்ஸ் கிடையவே கிடையாது. வாட் இஸ் நெசசரி அது மட்டும்தான் வி வில் ஃபோக்கஸ் ஆன் தட். லைக் எக்ஸாம்பிள், ஒரு பில்டிங்க்கு பில்லர்ஸா, ஒரு பில்டிங்க்கு 5 பில்லர்ஸ் போதுன்றப்ப பயந்துக்கிட்டு 6 to 7 பில்லர்ஸ் போடுறதுல யூஸ் இருக்கா என்ன? ஒரு பில்லருக்கே காஸ்ட் வந்து ஹெவியாக இருக்கும். ஸோ அப்புறம் ஃப்ளெக்சிபிலிட்டி போயிடும், உங்களுக்கு ஸ்பேஸ் குறைஞ்சிரும், இதெல்லாம் தேவையா? அதே மாதிரி தான் நம்ம பிரெயினும். அன்வான்ட் பயந்துகிட்டு நிறைய டாபிக்ஸ் படிக்கிறதுனால என்ன ஆகும்? மெமரி பவர்ஸ் குறைஞ்சிரும். மெமரி பவர் குறையுது மீன்ஸ் லேக் ஆஃப் மெமரி. இது ஞாபகம் இருக்குமா, அது ஞாபகம் வரும், கன்ஃபியூஷனுக்கு வந்துருவோம் நம்ம கடைசியில. அதே மாதிரி எக்ஸாம் டேட்ஸ் நெருங்க பயத்தோட படிக்கிறது, இதெல்லாம் இருக்கிறதுனால நம்மளுக்கு ஈஸியான எக்ஸாமே எழுதுறது டஃப் ஆயிடும். அதுதான் இங்க ஒரு கான்செப்ட். அதெல்லாம் நம்ம பிரேக் த்ரூ பண்ணதான் ஸ்ட்ரக்சர் ஃபாலோ பண்றோம். ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்ட்ரக்சர் வித் த ஹெல்ப் ஆஃப் ஏஐ நம்ம ஃபாலோ பண்ண. இதுல யூஸ் பண்ற ஏஐ பார்த்தீங்கன்னா எங்களோட ஓன் ஏஐ, பிகே ஏஐ அப்படின்னு நாங்க கஸ்டமைஸ் பண்ணி ரெடி பண்ணியிருக்கோம். அந்த ஏஐ வச்சு தான் வி வில் டீச் யூ, நாட் அ காமன் ஏஐ லைக் சாட் ஜிபிடி, மெட்டா அந்த மாதிரி ஏஐஸ் வந்து யூஸ் பண்ண மாட்டோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வி வில் கிவ் யூ அ சிலபஸ், ஒரு யூபிஎஸ்சி ஸ்ட்ரக்சர்டு சிலபஸ். என்ன மாதிரி கேட்கலாம் அப்படின்ற, என்ன மாதிரி கேட்கலாம் மீன்ஸ் என்ன மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ் வி கேன் ப்ரெடிக்ட், ஃபியூச்சர் ப்ரெடிக்ஷன் அந்த மாதிரி சொல்லலாம் வித் த ஹெல்ப் ஆஃப் ஏஐ. என்ன மாதிரி டாபிக்ஸ் வரலாம் அப்படின்றத வந்து நம்ம அனலைஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் ஸ்டார்டிங்கே கொடுத்துருவோம். அதை பேஸ் பண்ணி தான் வி வில் கோ த்ரூ ஆன். கண்டிப்பா இப்போ நான் சொல்ற எக்ஸ்பிளனேஷன் என்னன்னா கைஸ், நிறைய பேர் வந்து யூபிஎஸ்சி எழுதுறீங்க, குரூப் 1 எழுதுறீங்க. ஆக்சுவலா சில பேர் வந்து குரூப் 1 மட்டும் தான் சூஸ் பண்ணாங்க, யூபிஎஸ்சி சூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஏன் அப்படி? ரெண்டுமே போத் ஆர் காமன் சிலபஸ் தான். உங்களுக்கு கேட்டீங்கன்னா யூபிஎஸ்சி அண்ட் குரூப் 1. யூபிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நேஷனல் லெவலில் நடந்த கரண்ட் அஃபேர்ஸ், சில நியூஸ் மட்டும்தான் கேட்பாங்க, சில ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸ், மோஸ்ட்லி உங்களுக்கு வந்து இந்தியன் பேஸ் பண்ணி தான் இருக்கும். அதுவே குரூப் 1 பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஸ்டேட் லெவலில் இருக்கும். உங்களுக்கு எல்லாமே ஸ்டேட் லெவல் மீன்ஸ் எவ்ரி ஸ்டேட், அதுவும் சேர்ந்தாலும் ஒரு நேஷன் தானே உங்களுக்கு ஃபார்ம் ஆகுது. இட்ஸ் நாட் டிஃப்ரெண்ட், நோ. அந்த கான்செப்ட்ஸை தான் நம்ம இது பண்ணுவாங்க. அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ், டெய்லி நியூஸ் பேப்பர் படிச்சா மட்டும் யூபிஎஸ்சி கிளியர் பண்ண முடியுமா, குரூப் 1 கிளியர் பண்ண முடியுமா? நோ, நாட் அட் ஆல். எந்த கரண்ட் அஃபேர் இஸ் நெசசரி அப்படின்றத ஃபோக்கஸ் பண்ணி வி வில் புட் யூ ஆன் அ குரூப். நாங்கள் உங்களை ஒரு குரூப்ல போட்டு அந்த குரூப்ல சென்ட் பண்ணுவோம். என்னென்ன கரண்ட் அஃபேர்ஸ் அன்னைக்கு வந்திருக்கு, என்னென்னதை நீங்க வந்து படிக்கணும் அப்படின்ற கான்செப்ட்ஸ்ல. அடுத்து பார்த்தீங்கன்னா குரூப் 2A, குரூப் 2, குரூப் 4 படிக்கிறவங்களுக்கும் இதே செட் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ் தான். இப்போ நான் சொன்ன மாதிரி we will focus on all the things based on the structure, not இது புக் எடுத்தோம் ஃபுல்லா படிச்சோம் அப்படின்றதுல கிடையாது. யூபிஎஸ்சி எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா 6th இருந்து 10th லெவல் புக்ஸ் தான். ஸோ அந்த புக்ஸ்ல என்ன தேவை? 10th ஸ்டூடெண்ட் படிக்கிறதே நம்மளும் படிச்சா பாஸ் ஆகுமா? நோ, நாட் அட் ஆல். அதுல என்ன தேவை அதை தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம் கம்ப்ளீட்டா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சியில வந்து ஹேஸ் எனி ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எவ்ரி குரூப் எக்ஸாம்ஸ் அண்ட் யூபிஎஸ்சி ஹேஸ் சம் கைண்ட் ஆஃப் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் அண்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் டைரக்டா சொல்ல மாட்டேன், ரிப்பீட்டட் டாபிக்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். நியர்லி பார்த்தீங்கன்னா ஒரு மோர் தென் ஒரு 50 ரிப்பீட்டட் டாபிக்ஸ் இருக்கு. இதை தான் எவ்ரி இயர் அவங்க ரிப்பீட்டட் 2015 to 2024 வரைக்கும் கேட்டிருக்காங்க. இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன்ல என்னென்ன WTO, வேர்ல்ட் பேங்க் அதை பற்றிலாம் கேட்டிருக்காங்க. கவர்மெண்ட் பாலிசிஸ், ஸ்கீம்ஸ், ஆக்ட் 2017 அந்த மாதிரிலாம் கேட்டிருக்காங்க. இந்தியன் பாலிட்டி, அப்புறம் ஜியோகிராஃபியில் என்னென்ன கேட்டிருக்காங்க? பயோடைவர்சிட்டி, என்விரான்மெண்டல் கன்வர்சேஷன், ஜியோகிராஃபிக்கல் ஃபினாமினான், ரெகுலேட்டட் டெஸ்ட், இதை பேஸ் பண்ணிலாம் கேட்டிருக்காங்க. அப்புறம் எக்கனாமி, கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ், ஜிஎஸ்டி பற்றி மெயினாக கேட்டிருக்காங்க இந்த இயர் அப்கமிங், இந்த ப்ரீவியஸ் இயர்ஸில். இதுதான் நம்ம பார்க்க போகிறது. இந்த மாதிரி தான் we will focus on the things. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா we will give you a percentage like this can be asked within 20% in this year. அந்த மாதிரி நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி ஃபோக்கஸ் பண்ணுறப்ப நம்மளுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி, ஒரு தைரியம் இருக்கும். கண்டிப்பா ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பிரிட், ஓகே ஐ கேன் ஏபிள் டு கிளியர் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரக்சரை பார்த்தோன்னே வி நீட் டு
நம்ம பிரெயின் வந்து அனலைஸ் பண்ணும். வி கேன் ஏபிள் டு கிளியர். ஓகே, இட்ஸ் டீட்டெயிலா இருக்கு, நம்மளால முடியும் அப்படின்ற மாதிரி யோசிக்கணும். புக்ஸை பார்த்தோன்னே பயந்துட்டு வச்சிடக்கூடாது. அதான் எங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மாக் டெஸ்ட்டோட ஆக்சஸ் கொடுத்துருவோம் கம்ப்ளீட்டா, எங்களோட வெப்சைட் ஆக்சஸ். அந்த வெப்சைட்ல நீங்க எவ்ரி டே இல்ல எவ்ரி வீக் நாங்க வைக்கிற டெஸ்டஸ் வந்து அட்டென்ட் பண்ணலாம். அதுல நீங்க எவ்வளவு மார்க் எடுக்கிறீங்கிற அனாலிசிஸ் எங்களுக்கு வரும். அதை வச்சு எங்களோட எக்ஸ்பர்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து எந்த ஏரியால நீங்க வீக்கா இருக்கீங்க, வி கேன் ஃபோக்கஸ் யூ அந்த மாதிரி பண்ணுவாங்க. இந்த கிளாஸ் பார்த்தீங்கன்னா 1-to-1 மென்டார் இருப்பாங்க எப்பயுமே உங்களுக்கு. இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ், எனி கிளாரிட்டிஸ், கொஸ்டின்ஸ் இருக்கு, இது புரியல அது புரியலன்னா யூ கேன் கிளாரிஃபை வித் தெம். அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா வீக்லி 3 கிளாஸஸ் தான் போட்டு உங்களை மற்ற இன்ஸ்டிடியூஷன்ஸ் மாதிரி புரிய மாட்டோம். வீக்லி 3 கிளாஸஸ் தான். பாயிண்ட் டு பாயிண்ட் மாதிரி என்ன தேவையோ அது மட்டும் தான் சொல்லுவோம். நாட் அன்வான்ட் டாபிக்ஸா. அதாவது என்ன டாபிக்ஸ் நெசசரி ஃபார் 2025. ஃபர்ஸ்ட் வி வில் ஸ்டார்ட் வித் ப்ரிலிம்ஸா. ப்ரிலிம்ஸை தான் ஃபர்ஸ்ட் கிளியர் பண்ண பார்ப்போம். ஏன்னா ஃபர்ஸ்ட் கேட்டுக்குள்ளேயே போகாம பில்டிங் வாசலுக்குள்ள போய் யோசிக்கலாமா? ஃபர்ஸ்ட் ப்ரிலிம்ஸா. ப்ரிலிம்ஸ் எப்படி கிளியர் பண்றது தான் ஃபர்ஸ்ட் நம்ம பார்ப்போம். அதுக்கு அடுத்து தான் மெயின்ஸ். ப்ரிலிம்ஸ்ல நீங்க ஸ்ட்ராங் ஆயிட்டீங்க, நீங்க டெஸ்ட்ல எங்களுக்கு ஒரு அனாலிசிஸ் வந்தா மட்டும்தான் வி வில் ஸ்டார்ட் டீச்சிங் யூ மெயின்ஸா. அதுக்கப்புறம் டைரக்ட் இன்டர்வியூ. டைரக்ட் இன்டர்வியூ எவ்ரி திங். ஒரு பேனல் ஆஃப் ஜட்ஜஸ் வச்சு நீங்க எப்படி உங்களோட ட்ரெஸ்ஸிங் கோட்ஸ் எப்படி ஃபார்மலா இருக்கணும் எல்லாமே எவ்ரி திங் வி வில் டீச். அதே மாதிரி மெயின்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா வி வில் கிவ் யூ அன் பெர்ஃபெக்ட் கீவேர்ட்ஸ். என்ன மாதிரி எழுதுனா தே வில் கிவ் யூ மார்க்ஸ். ஏன்னா தே வில் ஹாவ் அ ப்ளூ பிரிண்ட். ஷுவர்லி தே வில் ஹாவ் அ ப்ளூ பிரிண்ட். நம்ம 10th 11th படிக்கிற மாதிரி தானே. தே வில் ஹாவ் அ ப்ளூ பிரிண்ட். அந்த ப்ளூ பிரிண்ட் கான்செப்ட் வேல தான் அவங்க வந்து மார்க்ஸ் போடுவாங்க உங்களுக்கு ஆன்சர் கீ வச்சு தான். ஸோ அந்த ஆன்சர் கீல இருக்க மாதிரி வி கேன் மேட்ச் ஃபியூ கீஸ். அப்போ இந்த கொஸ்டினுக்கு இதுதான் ஆன்சர் கீயா இருக்கும் ஷியோரா வி கேன் டெல். ஏன்னா ஆல்ரெடி இருக்க சப்ஜெக்ட்ஸ் தானே அது எல்லாம். இப்போ ஏன்ஷியன்ட் இந்தியா, மெடிவல் இந்தியா இதெல்லாம் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் என்ன நடந்துகிட்டு இருக்க ஈவெண்ட்டா? இல்ல, ஆல்ரெடி பாஸ்ட் நடந்து முடிஞ்ச ஈவெண்ட்ஸ். ஸோ அந்த ஈவெண்ட்ஸ்ல இருந்து எந்த செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் அவங்க எடுக்க முடியும்? ஒரு ரெகுலர் செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் தான் எடுக்க முடியும். அது என்னன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டான வேலை. இப்போ டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச், ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ் படிக்கல. அந்த மாதிரி தே வில் ஜஸ்ட் சேஞ்ச் இட் அண்ட் கிவ் இட் டு யூ. புதுசு புதுசா எடுக்கிறதுக்கு அது என்ன நடந்துகிட்டே இருக்க ஈவெண்ட்டா? இப்ப கரண்ட் அஃபேர் மாதிரி இல்லவே இல்லையே. அது வந்து ஆல்ரெடி நடந்து முடிஞ்ச ஈவெண்ட். அதை வேணா கரண்ட் அஃபேரோட லிங்க் பண்ணி வேணா கேட்கலாம். இவ்வளவுதானே தவிர புதுசா தான் கேட்க போறாங்க அந்த மைண்ட் செட் கிடையவே கிடையாது அங்க. ஸோ இருக்கிறத வச்சுதான் தே வில் ஆல்சோ ஆஸ்க். ஸோ எங்க இருந்து அவங்க கேட்கறாங்க, எப்படி வி ஷுட் ஸ்டடின்றத நாங்க உங்களுக்கு சொல்லி தரோம். ஸோ உங்களுக்கு மாக் டெஸ்டோட அனாலிசிஸ் வந்துகிட்டே இருக்கும் எவ்ரி வீக். அது மட்டும் இல்லாம கிளாஸஸ் வந்து டைரக்டா 1-to-1 செஷன் மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஒரு கிளாஸ்ல மோர் தென் 5 பீப்புளுக்கு மேல இருக்க மாட்டாங்க. ஸோ இட் வில் பி ஈஸி ஃபார் அஸ் டு அனலைஸ் ஹவ் யுவர் growth இஸ். ஒரு ஸ்ட்ரக்சர் கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்றதுக்கு முன்னாடியே, அதாவது ஜாயின் பண்ணி கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி, ஆக்சுவலா அப்படிதான் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு அனாலிட்டிக் ஸ்ட்ரக்சர்ஸ் அமைச்சிருவோம். எப்படி வி ஆர் கோனா ஃபோக்கஸ் இந்த இதென்ட். அதுவும் பாத்தீங்கன்னா 1-to-1 செஷன்ல எங்க மென்டார் வந்து உங்க கூட பேசுவாங்க. பேசிட்டு உங்களுக்கு எப்படி ஸ்டடிங் எபிலிட்டி இருக்கு, என்ன மாதிரி கொடுத்தா நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. ஒரே பேராகிராஃப 10 வேஸ்ல எழுதி காட்டுவாங்க. அப்ப அந்த 10 வேஸ்ல உங்களுக்கு எந்த வே கிளியரா புரியுது அப்படின்றத வச்சு நாங்க எங்களோட மெட்டீரியலே உங்களுக்காக கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்போம் கம்ப்ளீட்டா. ஸோ இட் வில் பி ஈஸி ஃபார் யூ. புரியாம ஒரு புக்கை வாங்கி படிக்கிறதுல என்ன அர்த்தம் இருக்கு? புரிஞ்சு படிக்கணும். இட்ஸ் வெரி நெசசரி. அந்த கான்செப்ட்ஸ் நாங்க கொடுப்போம். ஸோ உங்களுக்கு வந்து அனலைஸ் பண்ணி படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். இதுதான் த வே ஆஃப் அவர் டீச்சிங். உங்களுக்கு இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணணும். ஃபெப்ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம் ஆக்சுவலா கோர்ஸ் நாங்க. இஃப் யூ வாண்ட் டு ஜாயின் த கோர்ஸ், உங்களுக்கு வந்து கூகுள் மீட் ஃபார்ம் நான் கொடுத்துருப்பேன். ஜஸ்ட் அந்த ஃபார்மை ஃபில் பண்ணீங்கன்னா எங்க மென்டார் உங்களுக்கு கால் பண்ணி டீடைல்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ இன்னைக்கு இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணவங்களுக்கு 50% ஆஃபர் நான் சொல்லியிருக்கேன். 50% ஆஃபர் ஆன் அவர் கோர்ஸ் இன்னைக்கு ஜாயின் பண்றவங்களுக்கு மட்டும். அதனால டோன்ட் மிஸ் திஸ் ஆஃபர். கிராப் இட் சூன். ஓகே கைஸ், see you again. Tata bye bye. Many IAS officers, IPS officers இருக்கலாம் இந்த மீட்ல. ஸோ டோன்ட் மிஸ் இட். ஜஸ்ட் ஃபாலோ அஸ். ஓகே, ஒரே கான்செப்ட்ல எவ்வளவோ சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸ்கூல்ஸ் கூட இப்போ டிஜிட்டல் போர்ட்ஸ்க்கு வந்துருச்சு. ஆனா நம்ம மொபைல் ஃபோன்ஸ் எங்கேயோ வளர்ந்துருச்சு. ஸோ நம்ம மட்டும் இன்னும் வளராம புக்ஸை வச்சு படிச்சுக்கிட்டு இருந்தா என்ன பண்றது? ஏஐன்னு ஒன்று எல்லா ஃபீல்டுலயும் வந்து ஒரு நியூ இதை வந்து ரெவல்யூஷன் வந்து கிரியேட் பண்ணதில்ல. ஸோ நம்ம அதை யூஸ் பண்ணி நம்மளுக்கு யூஸ்ஃபுல் வேல எப்படி யூஸ் பண்றோன்றத பார்ப்போம். ஸோ நம்மளும் சீக்கிரம் க்ரோ ஆயிடலாம். மற்றவங்க புக்ஸ் வச்சு படிக்கிறப்ப நம்ம ஒரு நெக்ஸ்ட் லெவல்ல படிக்க ஆரம்பிச்சோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இங்க இருப்போம் எப்பயுமே. ஸோ ஈஸியா கிராக் பண்ணலாம். கும்பலோட இருந்தோம், நானும் படிச்சேன் அப்படின்ற மாதிரி இருக்கா. வி ஷுட் பி யூனிக்கா. அந்த ரேங்க்கும் முக்கியம் யூபிஎஸ்சியில். அந்த ரேங்க் பேஸ் பண்ணி உங்களுக்கு நிறைய ப்ரையாரிட்டிஸ் இருக்கும். ஸோ டோன்ட் மிஸ் இட். ஜஸ்ட் ஜாயின் த கிளாஸ். See you again guys. Tata bye bye. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபார் ஆல் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ். ஓகே, see you again.